எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து கோவிட்-19 பேஷண்ட்ஸும் கோவிட்-19 பாதிக்கப்பட்டு ரெக்கவர் ஆன பீப்புளுக்கு வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லா, ரொம்ப காஷியஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ஸா இருக்கலாம், டாக்டர்ஸா இருக்கலாம், எல்லாருமே வந்து ஒரு அலாரம் டோன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் ஃபங்கஸ்னு சொல்லப்படுற முக்கர்மைகோசிஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து எல்லாருக்குமே வந்து பரவிட்டு இருக்கு. இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து யாரெல்லாம் கோவிடால பாதிக்கப்பட்டாங்களோ, யாரெல்லாம் கோவிட் வந்து ரெக்கவர் ஆகி வெளியே வந்துட்டு இருக்காங்களோ அவங்க கிட்ட வந்து நிறைய காணப்படுது. இந்த கேசஸ் வந்து இந்தியாவில் நிறைய ஸ்டேட்ல வந்து வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னி வரைக்குமே இந்த கேஸால 126 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. இது ஆரம்பத்தில் வந்து ஒரு டெல்லியா இருக்கலாம், மகாராஷ்டிரா வரலாம், குஜராத் வரலாம், இந்த மாதிரி ஸ்டேட்ல பரவிட்டு இப்போ வந்து உத்தரகாண்ட், பீகார், ராஜஸ்தான் இந்த மாதிரியான இடத்துலயுமே பரவி வந்துட்டு இருக்கு. ஸோ ரொம்ப காஷியஸா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் வந்து ஒரு டயபெட்டிக் பேஷண்டா தான் இன்னும் ஒரு ஸ்டெப் வந்து ரொம்ப காஷியஸா இருக்கணும். காரணம் வந்து கோவிட்னால யூஸ் பண்ணப்பட்ட ஒரு மெடிகேஷன்ஸா இருக்கலாம், ஒரு ஸ்டெராய்ட்ஸா இருக்கலாம், இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கறனால இந்த ஃபங்கஸ் வந்து ஈஸியா அஃபெக்ட் பண்ணப்பட்டு இருக்கு. இந்த பிளாக் ஃபங்கஸ் சொல்லப்படுற இந்த முக்கர்மைகோசிஸ் வந்து காமனா எங்க காணப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டே டு டே ஆக்டிவிட்டியில டே டு டே கூட வாழ்ந்த ஒரு ஃபங்கஸ் அப்படின்னு தெரிஞ்சுங்க. இந்த ஃபங்கஸ் வந்து எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட கிச்சன்ல இருக்கும். கிச்சன்ல வந்து எங்கெல்லாம் ரொம்ப அழுக்கா இருக்கும், அது மட்டும் இல்லாமல் ஒரு அழுகி போன பழமா இருக்கலாம், ஒரு கெட்டு போன பெட்டா இருக்கலாம், இல்ல ஒரு ஓல்டு பில்டிங்ஸ்ல இருக்கிற வால்ஸ்ல இருக்கிற ஒரு பிளாக் பேச்சஸ்ல இருக்கிற ஒரு ஃபங்கஸ் கூட சொல்லலாம். இந்த ஃபங்கஸ் வந்து மெயினா வந்து எங்க காணப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சாயில்ல இருக்கும் அப்படின்னு நாம சொல்றாங்க. இப்போ வந்து கடல்ல வாழ்ந்துட்டு இருக்க கடல்ல உருவாகிற வந்து ஒரு செடி கொடிகளா இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து பூமியில உருவாகிறதுக்கான காரணமே இந்த ஃபங்கஸ் அப்படின்னு நாம சொல்றாங்க. காமனா வந்து இது அனிமல்ஸ் கிட்டயும் பிளான்ஸ் கிட்டயும் நிறைய காணப்படுற ஒரு பேத்தோஜெனிக் ஃபங்கஸ் தான் இருந்துட்டு இருக்கு. இந்த ஃபங்கஸ் வந்து நார்மலா நம்ம சுவாசிக்கும் போது நம்ம மூக்குக்குள்ள போகலாம், இல்லை நம்ம கை கால்கள், இல்லை நம்ம நெயில்ஸ் வழியா உள்ள போகலாம், நம்ம ஸ்கின் வழியா உள்ள போகலாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளோ நாள் நம்மள வந்து இது பாதிக்காததுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட இம்யூனிட்டி பவர் வந்து ப்ராப்பராக இருந்ததுனாலுமே நம்ம இதை வந்து இது பாதிக்கவே இல்லை. ஆனால் இப்போ பாதிச்சுட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து கோவிட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோவிட்காக நம்ம எடுக்கிற ட்ரீட்மெண்ட்ஸ் ஆகலாம், மெடிகேஷன்ஸ் ஆகலாம், அது மட்டும் இல்லாமல் டயபெட்டிக் பேஷன்ஸோட அன்கண்ட்ரோல் டயபெட்டிக் கண்டிஷன்ஸ் ஆகலாம். இந்த ரீசன்ஸ்னால வந்து இந்த ஃபங்கஸ் வந்து இப்போ ஒரு மனிதர்களுக்குள்ள போய் அவரோட ஆர்கன்ஸை டேமேஜ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த முக்கர்மைகோசிஸை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பிரீஃபாக பார்க்க போகிறோம். இந்த முக்கர்மைகோசிஸ் சொல்லப்படுற இந்த ஃபங்கஸ் வந்து எப்படியாப்பட்ட ஒரு ஃபங்கஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சைனஸ் இன்ஃபெக்ஷனை கிரியேட் பண்ணுற ஒரு ஃபங்கஸ் அப்படின்றது தெரிஞ்சுங்க. ரொம்ப ரேரான ஒரு கண்டிஷன் தான். இது வந்து அவ்வளோ சீக்கிரமா யாருமே பாதிக்காது. ஆனால் பாதிக்க ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதோடைய எஃபெக்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். 80% வந்து ஒருத்தர் கொல்லவும் செய்யும், டெத் கண்டிஷனுக்கு கொண்டு போயிடும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பிளாக் ஃபங்கஸ் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹார்ட்டாக இருக்கலாம், பிரெயினாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு லங்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரியான ஆர்கன்ஸை மட்டுமே இல்லாமல் ரத்த ஓட்டத்து வழியாக எல்லா ஆர்கன்ஸுமே கூட பரவி எல்லா ஆர்கன்ஸுமே வந்து டேமேஜஸை உருவாக்குறதுக்கான ஒரு விஷயம் அப்படின்றத தெரிஞ்சுங்க. இந்த முக்கர்மைகோசிஸ் ஃபங்கஸை வந்து 5 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரைனோசெரிபிரியல் முக்கர்மைகோசிஸ். இது வந்து பிரெயினை ஈஸியாக தாக்கிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் யாராவது கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிருக்காங்க, இல்லை கிட்னி இஷ்யூல தவிச்சிட்டு இருக்காங்களா அவங்கள வந்து ஈஸியாக அஃபெக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. செகண்ட் டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து புல்மோனரி முக்கர்மைகோசிஸ். இது வந்து ஈஸியாக லங்ஸை அஃபெக்ட் பண்ணும். யாரெல்லாம் வந்து கேன்சராக பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களையும் வந்து ஈஸியாக அஃபெக்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்ட் ஆகலாம், ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண பீப்புளையுமே வந்து ஈஸியாக அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ மூணாவது டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் முக்கர்மைகோசிஸ். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அடல்ட்ஸை விட குழந்தைங்களை வந்து அதிகமாக பாதிப்பு ஏற்படுத்தும். யாரெல்லாம் வந்து அதாவது நான் இந்த குழந்தைங்க நான் எந்த லெவலில் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிறந்து 1 மாசம் ஆன குழந்தைங்கள்ல இருந்து ஒரு பெரிய 5 வயசு 10 வயசு குழந்தை வரைக்குமே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஃபங்கஸாக தான் இருந்துட்டு இருக்கு. இது என்ன மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் கிரியேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த குழந்தைங்களோட இம்யூனிட்டி லெவல் கம்மியாக இருந்ததுன்னா அந்த குழந்தைங்களோட ஆர்கன்ஸை கூட வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தைங்க வந்து ஒரு லோ பர்த் வெயிட் குழந்தையா இருக்கலாம், இல்லை வந்து அதிகமாக மெடிகேஷன்ஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்து மதர் கிட்ட இருந்து வந்து ஒரு குழந்தையா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான குழந்தைங்களுக்கு வந்து ஒரு த்ரெட்டாக தான் இருந்துட்டு இருக்கு இந்த டைப். ஸோ ஃபோர்த் டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கேட்டோனியஸ் முக்கர்மைகோசிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டைப் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் மூலியமா ஒருத்தருக்கு வந்து பரவ ஆரம்பிக்கும். ஸ்கின் மூலியமா ஒருத்தருக்கு உடம்புக்குள்ள வந்துடும் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. ஒரு ஸ்கின் வந்து கட்டாக இருக்கலாம், வந்து தீக்காயமா இருக்கலாம், இல்ல சர்ஜரிக்கு போயிட்டு வந்த பீப்புளா இருக்கலாம், இல்ல ஸ்கின் ட்ராமான்னு சொல்லப்போற தோல் வியாதியா இருக்கிற பீப்புளா இருக்கலாம். இவங்களுக்குலாம் வந்து ஈஸியா இந்த வியாதி இந்த ஃபங்கஸ் வந்து ஈஸியா உள்ள பரவிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இம்யூனிட்டி ரொம்ப கம்மியா இருந்தாலுமே ஈஸியாக வந்து இது உள்ள வந்துடும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. ஃபிஃப்த் டைப் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டிசிமினேட்டட் முக்கர்மைகோசிஸ். இந்த டைப்ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரத்த ஓட்டத்தில் இந்த ஃபங்கஸ் வந்து பரவ ஆரம்பிச்சிடும். ரத்த ஓட்டத்து மூலியமா வந்து எல்லா ஆர்கனுக்குமே வந்து இந்த ஃபங்கஸ் வந்து கொண்டு போய் உடம்புல இருக்க எல்லா பாட்டுமே வந்து பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நான் இந்த டைப்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த டைப் மூலியமா நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லா பாட்டுக்குமே வந்து பாடியில் வந்து இது மூலியமா வந்து டேமேஜ் கிரியேட் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இன்கேஸ் நம்மளோட இம்யூனிட்டி பவர் கரெக்டாக இருக்கலாம். ஸோ இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ இந்த கேசஸ்லாம் வந்து நிறைய பரவறதுக்கான காரணம் என்ன, நிறைய உருவாகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கோவிட்காக யூஸ் பண்ணப்பட்ட ஒரு மெடிகேஷன்ஸ் ஆகலாம், ஒரு ஸ்டெராய்ட்ஸா இருக்கலாம், அது மட்டும் இல்லாமல் சீப் ரேட்ல யூஸ் பண்ணப்பட்ட ஸ்டெராய்ட்ஸா இருக்கலாம், இல்லை ஐயா யூஸ் பண்ண லோ டோசேஜா இருக்கலாம், இல்லை ஹை டோசேஜா இருக்கலாம். இந்த மாதிரியான ஸ்டெராய்ட்ஸ் யூஸ் பண்ணதால தான் இந்த ஃபங்கஸ் வந்து ஈஸியாக வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்ற சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கோவிட்-19 வந்து ரெக்கரா வீட்டுக்கு போறாங்களா அந்த பீப்புள் வந்து வீட்டுக்கு போயிட்டு இனிமேல் நம்மளுக்கு கோவிட் வராது அப்படின்ற ஒரு தைரியத்தில் வந்து ஒரு அன்ஹைஜீனிக்காகவும் இல்லை வந்து ரொம்ப அன்கிளீனாகவும் இருக்கிற இடத்துல இருந்துட்டு இருக்காங்க, இல்லை வந்து ப்ராப்பராக வந்து கிளீனஸை ஃபாலோ பண்ணோம்னா அவங்களுக்கும் இது ஈஸியாக அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. போதா வரைக்கும் இந்த மெடிகேஷன்ஸை வீட்டில் போன அப்புறமா
பண்ணணும். ப்ராப்பரா ஃபாலோ பண்ணும்போது அவங்களோட பிளட் சுகர் லெவல் கரெக்ட்டா இல்லாம டயபெட்டிக்ஸ் லெவல் அதிகமாச்சுனாலுமே இந்த ஃபங்கஸ் வந்து உருவெடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இதுக்கான இன்ஸ்டன்டான காரணம் எதுவா இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் வந்து கெஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இந்த ஆக்சிஜன் சிலிண்டர்ஸை ஃபில் பண்றாங்க பார்த்தீங்களா, இந்த ஆக்சிஜன் சிலிண்டர்ஸை ஃபில் பண்ணும்போது இந்த ஃப்ளோ பைப்னு ஒன்று இருக்கும், ஃப்ளோ மீட்டர் பைப்னு. அந்த பைப் வந்து நார்மல் டேப் வாட்டர் வந்து ஃபில் பண்ணதுனால அந்த வாட்டர் மூலியமா கூட இந்த இன்ஃபெக்ஷன் வந்து நிறைய உருவெடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கெஸ் பண்றாங்க டாக்டர்ஸ் எல்லாமே. இதோட சிம்டம்ஸ் வந்து என்ன மாதிரியான சிம்டம்ஸா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு சைனஸ் இன்ஃபெக்ஷனால முதல்ல சைனஸ் பெயினை கொடுக்கும், ரொம்ப சைனஸ் இருந்தால் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு ஜா பெயினா இருக்கலாம், டீத் பெயினா இருக்கலாம், ஒரு நேஷனல் பிளாக்கேஜா இருக்கலாம். இதெல்லாம் தாண்டி வந்து இப்போ ரீசெண்டா வந்து இந்த சிம்டம்ஸால பாதிக்கப்பட்டு இந்த பிளாக் ஃபங்கஸால பாதிக்கப்பட்டு சிம்டம்ஸோட பேஷண்ட் என்ன மாதிரியான சிம்டம்ஸ் தான் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிளட் விஷனா தெரியுது, உங்களுக்கு கண்ணு சரியா தெரிய மாட்டேங்குது, கண்ணு வந்து ரொம்ப கலரா தெரிய ஆரம்பிக்குது, போதா வரைக்கும் சீக்ஸா இருக்கலாம், நோஸா இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கும் பிளாக் பேச்சஸ்லாம் உருவாயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கேஸ் வந்து எந்த அளவு ஒரு ரிஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆரம்பத்தில் கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் பண்ணாம விட்டாலும் இல்லை கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் லேட்டாக பண்ணாலுமே கூட சரி ஒரு பர்சனோட டெத் ரேட் வந்து 80% வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ எவ்வளோ காசியஸாக இது வந்து ஆரம்ப ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சி கியூர் பண்ண முடியுமோ அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரெண்டு வகையில், அதாவது வந்து ஆரம்பத்திலே சைனஸ் ப்ராப்ளத்து மூலியமே இதை கண்டுபிடிச்சா ஈஸியாக கியூர் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் டயபெட்டிக் இருக்கோ அவங்களோட பிளட் சுகர் லெவல் அவங்க கண்ட்ரோல் வச்சிருந்தா அவங்களுமே வந்து இது வராமல் தடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த பிளாக் ஃபங்கஸோடைய கேசஸ்ல பிளாக் ஃபங்கஸ் வந்து அஃபெக்ட் ஆன பீப்புளா இருக்காங்க வச்சுக்கோங்களேன், அவங்கள வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணப்படுற ட்ரக்னால கூட சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய வரும். அந்த சைடு எஃபெக்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்னியில் இருக்கிற ப்ராப்ளம் கிரியேட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரோக் வரது கூட வாய்ப்பு இருக்கு. ஒரு பர்சன் வந்து அப்ராப்ரியேட்டாக வந்து சரியா மெடிகேஷன்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ட்ரக்ஸ் எடுத்தாலுமே ஒரு சைடு எஃபெக்ட் இருக்கக்கூடிய இந்த ஃபங்கஸ் வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ஃபங்கஸாக தான் பார்க்கப்பட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ஃபங்கஸ் வந்து பரவிடுச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ப்ராப்பராக வந்து மெடிகேஷன் எடுக்கல, அதை ப்ராப்பராக கண்டுக்காம விட்டுட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்கஸ் பரவுற இடமா ஒரு கண்ணா இருக்கலாம், காதா இருக்கலாம், இல்லை மூக்கு வழியாக பரவிட்டு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இத்தனை பார்ட்ஸ் வழியாக பரவிட்டு இருக்கலாம், ஏதோ ஒரு பார்ட் வந்து அதிகமாக பாதிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டை வந்து பாடி வந்து ரிமூவ் பண்ற லெவல் கூட போகும். அப்படி ரிமூவ் பண்ணாதான் அந்த பர்சன் உயிரை காப்பாற்ற முடியும் பண்ற லெவலுக்கு கூட இந்த ஃபங்கஸ் வந்து த்ரெட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுங்க. ஸோ இப்போ டாக்டர்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரீசெண்டாக இந்த ஃபங்கஸை வந்து கியூர் பண்றதுக்காக என்ன மாதிரியான ட்ரக் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க, என்ன மாதிரியான ட்ரக் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ கரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லிப்சோமல் ஆம்போடெரிசின் பி அப்படின்ற மாதிரியான ஒரு ட்ரக் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ட்ரக் வந்து இப்போ ரீசெண்டாக ரொம்ப ஷார்டேஜா இருக்கிறதுனால கவர்மெண்ட் இப்போ ரீசெண்டாக இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொடக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நிறைய மேனுஃபேக்சரிங் கம்பெனிகிட்ட சொல்லி இந்த ப்ரொடக்ஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ட்ரக்கோட ப்ரொடக்ஷன் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ட்ரக் வந்து 20 வயல்ஸ் வந்து ஒரு பேஷண்ட் உடம்புல செலுத்தினாலே இந்த பிளாக் ஃபங்கஸ் வந்து கியூர் பண்ண முடியும். அது வந்து ஒரு வயலே வந்து 5000 6,000 ரூபாய் செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ட்ரக்காகவும் இருந்துட்டு இருக்கு. இதெல்லாம் தாண்டி வந்து இப்போதைக்கு டாக்டர்ஸ் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் ஃபங்கஸ்க்கு வந்து டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷனை தாண்டி வெளியில எந்த ஒரு மாத்திரையும் வாங்காதீங்க, எந்த ஒரு மெடிகேஷனுக்கும் போகாதீங்க, எந்த ஒரு ஸ்டெராய்ட்ஸுமே எடுக்காதீங்க. நாட் ஒன்லி பிளாக் ஃபங்கஸ், ஒரு கோவிட் பேஷண்டாக இருக்கலாம், இல்லை நார்மல் ஒரு சின்ன ஜுரமா இருக்கிற பேஷண்ட்ஸாக கூட இருக்கலாம், யாருமே எந்த ஒரு டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷனுமே இல்லாமல் டேரக்டாக போயிட்டு ஒரு மெடிக்கல் ஷாப்ல மருந்து வாங்கி போடாதீங்க. இது ரொம்ப ஹை ரிஸ்காக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இந்த பிளாக் ஃபங்கஸ் பரவிட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கோவிட்-19 ட்ரீட்மெண்ட்னால ஒரு பர்சனோடைய ஒரு இம்யூனிட்டி பவராக இருக்கலாம், இல்லை டயபெட்டிக் லெவலாக இருக்கலாம், இல்லை அதே பர்சனுடைய மெடிகேஷன் ஸ்டெராய்ட்ஸாக இருக்கலாம், எல்லாத்தையுமே ஒரு ப்ராப்பராக கண்ட்ரோல் பண்ணால் மட்டுமே இந்த பிளாக் ஃபங்கஸை வராமல் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி கோவிட் அஃபெக்ட் பண்ண பீப்பிளாக இருக்கலாம், கோவிட் அஃபெக்ட் ஆகாத பீப்பிளாக இருக்கலாம், எல்லாருக்குமே வந்து காமனாக என்ன சொல்ல ஆசைப்படுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உணவு தான் மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம உணவை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராப்பராக வந்து எடுத்துக்க முடியுமோ, என்ன மாதிரியான உணவுலாம் சாப்பிட்டா இம்யூனிட்டி பவர் இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னு நிச்சயமா நம்ம உடம்புக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வராமல் காப்பாற்றிக்கலாம் சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.